ஏன்டா தம்பி இப்படி சாஞ்சிக்கிற? பண்ணிட்டியா? ஹாய்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆயிடுச்சு. இங்கே வா தம்பி, இது வழியா காட்டு. தானே இப்படி வா, இப்படி வா, வெளில காட்டும், வெளில காட்டு, இங்கே வா, இங்கே வாடா. கிளைமேட்டை காட்டுறா எப்படி இருக்குன்னு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆயிடுச்சு. மணி கரெக்டாக 6. வா வா, கொசு கொசு கொசு. 6 மணிக்கு மேலே சீதை வருதோ இல்லையோ, கொசு தான் அதிகமாக வருது படையெடுத்து. அதனால கதவே திறக்கறது இல்லை. தாப்பா மட்டும் போடாமல் சும்மா சாத்தி வச்சுருக்கோம். கிளைமேட் வந்து ரொம்ப குளிராக இருக்கா. சரி, கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிராக இருக்குது. ஏதாவது பலகாரம் செய்யலான்னா என்ன செய்யறதுன்னு யோசிச்சு திடீர்னு ஒரு யோசனை. சரி, கேழ்வரகு மாவில் இனிப்பு ரொட்டி செய்யலாமான்ட்டு. செய்யணுன்னா எனக்கு தேங்காய் திருவி கொடுத்துட்டு போங்கன்னா எங்கள் வீட்டில் பருக்கு பருக்குன்னு சீக்கிரம் தேங்காயும் திருவி கொடுத்துட்டு போயாச்சு. அதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா இப்போ சுடு தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கல, லேசாக சுட வச்சு வச்சுருக்கேன். இது சுடட்டும். மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா இதை காட்டு தம்பி, நம்ம வீட்டில் வெஜிடபிள் பிரியாணி. கலர் எப்படி தெரியுது? நேரில் சூப்பராக இருக்குது. கேரட்டு, அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக பட்டாணி இருக்கும்ல, அது உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு பாஸ்மதி அரிசியில் தான் செஞ்சேன். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் குழவா இருந்தால் பரவாயில்ல. இப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். நைட்டுக்கு எல்லாருக்கும் இதுதான். சரி, சாயங்காலம் அப்படியே ஏதாவது ஒரு ஸ்வீட் மாதிரி ரொம்ப எண்ணெய் நெய்யெலாம் இல்லாமல் என்ன செய்யலான்னு யோசித்தேன். சரி, கேழ்வரகு ரொட்டி போட்டுடலான்ட்டு ஆரம்பிச்சாச்சு. இது 1 கப்பு எடுத்திருக்கேன். இது மீந்துச்சுன்னா கூட நாளைக்கு இருந்தால் கூட நமக்கு ஒன்றும் ஆகாது, மீறாது. மேக்ஸிமம் நமக்கு ஒரு 3 ரொட்டி 4 ரொட்டி தான் வரும். இந்த 1 கப்பு மாவு போட்டுக்கிட்டோமா. இனிப்பு வந்து நம்ம அளவு தான். நமக்கு நிறையா வேணுன்னா நிறையா போட்டுக்கலாம். என்ன செய்கிறேன், இதில் ஒரு 1/2 கப்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இருக்குல்ல, அதுதான். கொஞ்சம் அப்படியே கட்டி கட்டியாகவே இருக்கலாம், நான் நசுக்க தேவையில்ல. ஏன்னா அங்கங்கே அப்படியே அது கரைஞ்சி ரொட்டியில் வந்து மெல்ட் ஆகி இருக்குமா, அப்போ திங்க நல்லாயிருக்கும். ஒரு 1/2 கப்பு சர்க்கரையும் இதையே சேர்த்துட்டு ஒரு 2 ஏலக்காய் ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டுப்போம். ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணாமல் அப்பப்போ தட்டி போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாசம் வந்து அப்படியே நல்லாயிருக்கும். ஜீனி போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுட்டோன்னு வச்சிங்களேன், அது என்னென்னா ஒரு 4-5 நாள்லேயே பார்த்தா அதோட வாசம் சுத்தமாக போயிடுது. 2 ஏலக்காய் தட்டி போட்டுட்டு, தூள் உப்பு இருக்குல்ல, எந்த சர்க்கரை ஸ்வீட் செஞ்சாலும் இனிப்பு செஞ்சாலும் ஜீனி சேர்த்து செய்கிறதோட இந்த மாதிரி சர்க்கரை வெள்ளம்லாம் போட்டு செய்கிற ஸ்வீட்டுக்கு வந்து உப்பு போட்டால் டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தண்ணியை நல்லா சூடாக இருக்கா, ஃபஸ்ட்டு மாவை நல்லா கலந்துட்டு தேங்காய் போடணும் பாருங்கள், மறந்துட்டேன். தேங்காயும் இதுலேயே சேர்த்துக்கிறோம். நைட்டில் வீடியோ எடுத்தால் அந்தளவுக்கு ஒரு பளிச்சுன்னு இருக்க மாட்டேங்குதுல்ல. இன்னைக்கு சொன்னால் நாளைக்கு தான் ஓம்போடுவியா? இப்போ கிளறிட்டோமா. தண்ணிலாம் அளவு இல்லை, திட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி பார்த்துட்டு நமக்கு தட்டில் அது தட்டிலங்கிற நம்பர் தோசைக்கல்லில் வச்சு தட்டுற அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம உருண்டையாக வர அளவுக்கு தண்ணி ஊற்றி கிளறிப்போம். ஏன்னா நம்ம ஆவியில் வேக வச்சா நமக்கு வந்து சர்க்கரை போட்டுட்டோம்னா கொஞ்சம் அவ்வளோவா வேகாது. அதுக்கு தான் சுடு தண்ணி நல்லா ஊற்றிட்டோம்னா மீதி வந்து அந்த தோசைக்கல்லில் வெந்துடும் மாவு. தண்ணி போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம்ல, இருக்க அப்படியே இலகிக்கிட்டே இருக்குமா. போதும், கொஞ்சம் அப்படியே இணக்கமாக இருக்குது. இது அப்படியே நம்ம இப்போ வந்து பிசைய முடியாது, சூடாக இருக்கா.
ஒரு 10 நிமிஷம் இது ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுட்டோம்னா இனிப்பு போதும், கரெக்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு மாவு. இது வந்து நம்ம கடையிலலாம் வாங்கினோன்னா நீங்கள் வந்து லேசாக வறுத்துட்டு அப்படி தான் போடணும். இது நம்ம வந்து கேழ்வரகு வாங்கும்போதே கழுவிட்டு நல்லா காய வச்சு நல்லா நல்லா வாசம் வர அளவுக்கு எண்ணெய் சட்டியில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் மாவு அரைச்சிருக்கோம். அதனால் நான் வறுக்கல, அப்படியே டைரெக்டாக சேர்த்துட்டேன் மாவை. கடையில் வாங்குறது வந்து லைட்டாக ஒரு மாதிரி பச்சை வாசம் வரும். அதனால் நீங்கள் வந்து கடையில் வாங்கி செய்கிற மாதிரி இருந்தால் வறுக்கணும் நம்ம. சரி, இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அப்படியே தோசைக்கல்ல போட்டு எண்ணெய் வேணால் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எங்களுக்கு நெய் வாசம் பிடிக்கும். லேசாக நெய் தடவிட்டு அப்படியே தட்டி போட்டு சாப்பிட வேண்டியதான். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நமக்கு தட்டுறதுக்கு வரும். அப்படியே தட்டுறப்ப பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மாவை இது மாதிரி அப்படியே நல்லா கலந்து வச்சுட்டேன். கலந்துட்டு கிட்ட தம்பி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அளவுக்கு சின்னதாக உருட்டிக்கிறோம். ரொம்ப பெருசாக தட்டாமல் மீடியமாக. மாவு சுடு தண்ணி ஊற்றி பிசைகிறோமா, அதனால் என்ன ஆகுனா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பொதன்னு வந்துடும். இது ஒரு 5-6 உருண்டை வந்துடுச்சு தம்பி. இதுவே ரைட்டு, எந்த நாளைக்கு வச்சுக்கலாம். லைட்டாக சாப்பிடும்போது தோசைகளை அப்படியே லைட்டாக ஒரு சூடு போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தோசைக்கல்ல காய வச்சுட்டோன்னா தோசைக்கல் காஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக நெய் தடவிட்டு தண்ணியில் கையை நனைச்சிக்கிட்டு அப்போ தான் தட்டலாம். வாழை இலை இருந்துச்சுன்னா வாழை இலை வச்சு தட்டி அப்படியே தோசைக்கல்ல எடுத்து போட்டுடலாம். கை சுடாமல் ஈஸியாக அது மாதிரி செய்யலாம். தண்ணியில் நனைச்சிக்கிட்டு அப்பப்போ அப்படியே தட்டினோம்னா கை ரொம்ப சூடாமல் இருக்கும். ரொட்டிங்கனால ரொம்ப மெலிசாக தட்ட முடியாது. அதுக்கு மேலே கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி. இதோட பெருசாக வேணாலும் தட்டிக்கலாம், நம்ம சௌகரியம் தான். இப்போ நல்லா ஓரத்தில் கொஞ்சமாக அப்படியே நெய் எடுத்து அவ்வளோதான். தீயை மட்டும் என்ன பண்ணணும்னா சிம்மில் வச்சு வேக விடணும். ஏன்னா நமக்கு மாவு அப்போ தான் உள்ள வரைக்கும் வேகும். அப்படி சொன்னால அந்த சர்க்கரை அங்கங்கே முட்டா இருக்கா, இது என்ன ஆகும்னா நம்ம வேகிறதுக்குள்ள அப்படியே கரைஞ்சிரும். சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அது ரொம்ப எண்ணெய் இல்லாமல் ரொம்ப நெய் ஊற்றாமல் ஒரு இனிப்பு பலகாரம் சாப்பிட்ணுன்னா இது ரொம்ப சூப்பரான. லைட்டாக அங்கங்கே ஒரு ஓட்டை. நல்லா திருப்பி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோம்னா அது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இது அப்படியே கொழுக்கட்டையாக பிடிச்சி இட்லி பானையில் வச்சு ஆவியில் வேக வச்சு அப்படியும் சாப்பிட்லாம். கொழுக்கட்டையை விட எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இப்படி தான் பிடிக்கும். அதனால் இன்றைக்கி ரொட்டியாக சுட்டாச்சு. கொழுக்கட்டை மாதிரி செய்யலாமா? அங்கங்கே இந்த வெள்ளம் கரைஞ்சி இது மாதிரி வருது பாருங்க. தெரியுதா தம்பி? இந்த கொப்பளிக்குது பார்த்தீங்களா, இந்த இடம்லாம் அந்த வெள்ளைக்கட்டி. சர்க்கரை பாகா வச்சு அதில் மாவை போட்டு கிளறி அடை தட்டுறோம்ல, அது மாதிரி இல்லாமல் அது அப்படியே சர்க்கரையாக போட்டு நம்ம இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் எல்லாமே நம்ம இஷ்டம் தான், நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்க வேண்டியதான். முறுமுறு நானுமா போதுமா? தேவையில்லையா? எப்படி இருந்தாலும் சரியா இரு பார்ப்போம்.
சூப்பராக காட்டு. சுட்டாச்சி கேவு ரொட்டி. என் பிள்ளை அதுக்கு மேலே ரொம்ப நேரம் எடுக்காதம்மா, ஒன்றே ஒன்று மட்டும் சுட்டு காமிச்சிட்டு மீதியை நம்ம அப்புறம் சுட்டு தின்னுக்கலாம். வீடியோ ரொம்ப நேரம் செல்லு பிடிச்சிட்டு எடுக்கிறது கஷ்டமாக தாங்க இருக்குது வீடியோ எடுக்கிறது. அதனால் கல்லை சிம்மில் வச்சுட்டேன். சாப்பிட்டு பார்த்துட்டு இனிப்பெல்லாம் எவ்வளோ கரெக்டாக இருக்கானு சொல்லிடுறேன். ஒரு கப்புக்கு மாவுக்கு அரை கப்பு சர்க்கரை போட்டிருக்குமா, கரெக்டாக இருக்குது. அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, கரெக்டான அளவில் இருக்குது. அதிகமாக வேணால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆனால் தேவையே இல்லை, இதுவே கரெக்டாக இருக்குது. ரொட்டி மாதிரி தட்டுறதுக்கு இந்த இனிப்பு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சுட சுட சாப்பிட்லாம், ஆறி போய் கூட நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. அவ்வளோதான். இன்றைக்கி சாயங்காலம் எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் வந்து கேழ்வரகு ரொட்டி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.